Hi guys, welcome back to இன்னொரு புது வீடியோ. நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் இஸ் பேக் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட் பவர் எப்படி எடுத்தாச்சு, அது எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். போய் வேணால் ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டாங்களேன், அப்போயே உங்களுக்கு புரியும் கைஸ். அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது கைஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் காசை சேர்த்துட்டு டக்குன்னு அதை வாங்கிட்டேன், யாரும் வாங்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இதுக்கு நான் கைஸ் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் லைட்டு கிடச்சிச்சு கைஸ். சூப்பர் கைஸ், எப்படியோ லைட்டு கிடச்சிருச்சு. இதை வச்சு இனிமேல் எப்படி சண்டை போட மட்டும் பாருங்க. ஓகே, போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கைஸ், எப்படியோ லைட் பவர் அன்லாக் பண்ணியாச்சா. லைட் ஃப்ளைட் இருக்குது கைஸ். இதில் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்பர் கொஸ்ட்டு அது தாங்க கைஸ் இப்போ போய் எடுக்க போகிறோம். ஓகே, நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி எடுக்க போகிறேன். சரி, டக்குன்னு போயிட்டு நான் எங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். நான் ஸ்வாட் எடுத்துட்டேன், உங்களை நான் இப்போ போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா கைஸ், இங்கே எப்போதுமே ஒரு பட்டன் இருக்கும். எனக்கு அது பட்டனு ஐயோ அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த சைடு போவோம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். சரி ஓகே, இந்த சைடு இருக்குது. ஓகே கைஸ், இங்கே தான் இருக்குது. இந்த பட்டனை இங்கே அமுத்திட்டு அப்படியே இங்கே வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் இல்லை, இங்கேனா ஏதோ ஒரு மரத்தில் வச்சுருப்பாங்க. இந்த மரம் சரிங்க கைஸ், இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அதை போய் எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. 293 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போன்னா காசு சேர்க்க வேண்டியதாக இருக்குது கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லலை, ஒரு சைடில் கொஞ்சம் கட் ஆகும், மன்னிச்சிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கம்மியாக வச்சுட்டேன், ஃப்ரேம் ரேட் கம்மியாக வச்சுட்டேன் கைஸ். அதனால் சைடில் உங்களுக்கு கட் ஆகும், அதே கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. சரி, அந்த பட்டன் எங்கே இருக்குது? இங்கே தான் கைஸ், இங்கே இருக்கும். பட்டன் எங்கே போணுச்சுன்னு தெரில. இங்கே இருக்கா? இங்கே இல்லையே. எங்கே போணுச்சு அந்த பட்டனு? அது சரி, போய் பார்ப்போம். இங்கே இல்லை. எங்கே போணுச்சு அந்த பட்டனு? இங்கே தாங்க கைஸ், இங்கே வச்சுருக்கோம். எங்கே போணுச்சு? அடிச்சுக்கிட்டேன். ஓகே, இது அமுக்கியாச்சு. நம்ம திருப்பி போனோம்னா இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது கைஸ். இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு புல் தர இடத்துக்கு போகணும். எங்கே அந்த புல் தர? இங்கே தான் கைஸ் இருக்கும். அந்த புல் தர தான் கைஸ். அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதே அமுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஜங்கிள்லே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐலண்ட் இருக்கும்ல, சப்போர்ட். அது என்ன, அங்கே தான் கொரில்லா கிங் இருப்பானே, அங்கே போகணும். சீக்கிரம் அங்கே போயிடும். நம்ம லைட் பவர் யூஸ் பண்ணி போகலாமா, இல்லை சும்மாவே போயிடலாமா? என்ன பண்ணுறது? லைட் பவர் வச்சுப்போம். நம்மள்ட்ட லைட் இருக்கே, எப்படி சூப்பராக இருந்தோமா? கேஸ், இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும். இது நான் அழுத்திட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பக்கமாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம போகணும். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது சீக்ரெட் வே ஓப்பன் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கீழே ஒரு சீக்ரெட் வே ஓப்பன் ஆகும் கைஸ். இந்த ஸ்டெப்ஸ்னால் ஏற்கனவே தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் வே ஓப்பன் ஆகும். இதோ இங்கே தான் கைஸ், இந்த ஓட்டக்குள்ளனா. இது நம்ம ஆப்ஜெக்ட் இல்லை கையில் இருந்தால் உள்ளே போடா. லூஃபி உள்ளே போடா. உள்ளே போயிட்டான். ஓகே, இப்போ உள்ளே போன பிறகு இங்கே டைமண்ட் சிஸ்டருக்கு எடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேண்ட் ஆஃப் சாண்டு, மை ஹோம் டஸ் ஸ்டாண்டு, டார்க் அண்ட் கிரிம் பிரிங் லைட் வித்தின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைஸ், அவங்களோட ஹோம் பார்த்தீங்கன்னா சாண்டில் இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கான். இந்த லைட்டை கொண்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஓலி ஏற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த லைட்டை நம்மளால பிக் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே பிக் பண்ணிட்டேன். நான் முடிச்சுட்டேன். இது ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இந்த லைட்டை பிக் பண்ணிக்கோங்க, டார்ச்சுன்னு இருக்கும். எடுத்துகிட்டு போய் என்ன தெரியும் பண்ணுறீங்க, அந்த ஓட்டைக்கு வெளில வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னா பார்த்தீங்கன்னா சாண்டுக்கு போகணும் கைஸ். சாண்ட் வில்லேஜுக்கு போகணும். நான் காட்டுறேன் பாருங்க. இதோ இதாங்க சபர் ஸ்வாடு. நான் எங்கன்னா எடுத்துட்டேன். ஓகேவா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன். சரி ஓகே, போனதான். அந்த வீடியோ கிளிப்பு முன்னாடி டெலிட் ஆகிடுச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ போயிட வேண்டியதான். சபர் ஸ்வாட் எடுத்துகிட்டு மேலே படம் லூஃபி. ஓகே, போயாச்சு. இப்போ நம்ம லைட் பவரை யூஸ் பண்ணி எங்கே இருக்குது சாண்டு? ஓகே, அங்கே தான் இருக்கு நினைக்கிறேன். இருங்க உங்களை சாண்டுக்கு போயிட்டு பார்க்குறேன். ஓகேவா? இருங்க அப்படியே போயிட்டுருப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்லாம் டெலிட் ஆகிடுச்சு, இந்த கிளிப் இருந்துச்சு. சரி ஓகே, அங்கே சாண்ட் இருக்குது, அங்கே அந்த சைடாக போய்ப்போம். ஓகே போயிட்டுருப்போம். கீழே வந்துட்டேன். எந்திரா தலை. ஐயோ லைட் பவர் வந்துடு லைட் பவர். ஐயோ கீழே இன்னும் போயிட்டுருக்கேன், சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். சித்திரம் சாக மாட்டேனா? லைட் ஃப்ளிட்டு வந்துட்டு ஐயா, இப்போ லைட் ஃப்ளிட் கொடுத்தா சத்தியமாக எங்கேயாச்சும் போய் முட்டிப்பேன். அப்பா ஒரு வழியாக. லைட் ஃப்ளைட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ், ஒன்றா ஒரு பிரச்சனை. சரி ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷார்டன் பண்ண பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும், முடிஞ்ச அளவுக்கு ஷார்டன் பண்ண பார்க்குறேன். ஓகே, இங்கே இடிச்சு கிடக்கல கைஸ், இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே க்ரீட்டிங்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. க்ரீட்டிங்ஸ் வணக்கம் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. சரி கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு வே இருக்கும் கைஸ், இந்த டார்ச் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்ருங்க. ஓகேவா, எரிச்சு விட்டிங்கன்னா எதனா ஓப்பன் ஆகும். ஒரு கப் இருக்கும். இஃப் பவர் யூ சீக் ஃபில் த கப் ஃப்ரம் எ லீக் லெஃப்ட் அலோன் தி க்ளோட் இஸ் எ ஸ்டோரி டு பி டோல்டு. இந்த போயம் எல்லாரும் சொல்லியிருக்காங்களே கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த கப்பை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே லீக் இருக்கும்ல கைஸ், அந்த கேவ் கடியில் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பை ஃபில் பண்ணிட்டு லிஃப்ட் அலோன் தி க்ளோல்டு ஒருத்தர் இருப்பான கைஸ், எனக்கு சிக்மேன் சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கொடுத்தா அவன் ஏதோ ஸ்டோரிஸ் டு பி டோல்டுன்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்லுவான் போல். சரி இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். கப்பை எடுத்தாச்சு. ஃபஸ்ட் பர்சன் இதில் வந்துப்போம். இங்கே தான் அந்த வீடு இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே தெரியுமா போகணும், பைரட் ஸ்டார்டருக்கு போகணும் கைஸ். நம்ம 55 லெவல் இருக்கோம்ல கைஸ், அங்கே போனோம். இப்போ நான் போயிட்டு போடா லூஃபி. நான் பவரே எடுக்காமல் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன், பவரை எடுத்துப்போம். ஓகே நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு கேவ் இருக்கும்ல கைஸ், அந்த கேவுக்குள்ளே வாங்க போய்ப்போம். இப்போ சல்லுன்னு போய்ப்போம். ஓகே அந்த கேவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு செஸ்ட் இருப்போம், அதை எடுத்துப்போம். செஸ்ட்னா கைஸ் நம்மளுக்கு முக்கியம், ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் தான் முக்கியம், அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்துப்போம். கலெக்ட் பண்ணிட்டேன். போயிட்டு இந்த இதில் இந்த கப்பில் கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் ஆகிடுச்சு கைஸ். என்ன கைஸ் இங்கே தண்ணி பச்சை கலரில் இருக்குது. ஓகே மேலே போனால் ஊற்றிடாதில், மேலே போய்ப்போம். ஊற்றாமல் இருந்தால் சரி. இந்த வீடு தான் கைஸ், இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவன்கிட்ட கொடுத்துருவோம் அந்த கப்பை. சிக் மேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் மீட் அப் வித் த சன்னு சொல்கிறாங்க. ஓகே அவன் சன்னை தான் கைஸ். ரிச்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பானா, கெட் லாஸ்ட்டுன்னு சொல்லுவானா கைஸ். நம்ம அங்கே போய் ஃபஸ்ட்டுக்கு பேசினா இங்கே வந்தாச்சா, இங்கே தான் கைஸ் இருப்பான். ஓகே இந்த கோல்டன் பாக்ஸ் எடுத்துப்போம் ஜஸ்ட்டு. ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் இங்கே தான் கைஸ் இருப்பான் அந்த ரிச்மேன் சொல்லிட்டு. ரிச்மேன் அதுக்கு முன்னாடி டைமண்ட் செஸ்ட் இருக்குது, இதை எடுத்துப்போம். ஓகே இப்போ இங்கே தான் கைஸ் இருப்பான் அந்த ரிச்மேன். எங்கடா போனேன்? இங்கே இருக்காங்க கைஸ் ரிச்மேன். இவன்கிட்ட போயிருப்போம். ஓகே இன்ட்ராக்டு டாக் கைஸ். அதான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கைஸ், உங்களுக்கு இன்னொரு அடி கூட சொல்கிறேன், டக்குன்னு போயிட்டேன். என்ன சொல்கிறேன்னா, தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மை ஃபாதர் பட் த மாப் லீடர் ஹேஸ் ஸ்டோலன் ஆல் மை மணி, ப்ளீஸ் ஃபைண்ட் அண்ட் டேக் ஹிம் டவுன். மாப் லீட்ரு அவனோட மாப் லீட்ரு பார்த்தீங்கன்னா அவனோட மணி எல்லாத்தையும் தூக்கி எங்கேயும் திருடி போயிட்டான கைஸ். அவன்கிட்ட நம்ம கொடுத்தா ஏதாச்சும் ரிவார்டு கொடுப்பான்னு சொல்லிட்டான். இதோ அங்கே ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி கண்டிக்கல, அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ். ஓகே இப்போ நான் வந்துட்டேன். இங்கே டைமண்ட் செஸ்ட் இருக்குது, எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் டைமண்ட் செஸ்ட் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிப்போம். சரி இந்த பாஸ்னா ஈஸி தூசி சீக்கிரமாக முடிச்சிடலாம். லைட் பவர் இருக்கனால இது ஈஸியாக இருக்குது. ஓகே செத்து போடா. ஓகே பேரேஜ் ஆஃப் லைட் போடும். லைட் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எப்படியாச்சும் நெக்ஸ்ட்டு புத்தா, அதுக்கப்புறம் நடுவில் அது பேர் என்ன கைஸ், கிஸ்டோன் குடிச்சா நான் எடுத்துருவேன் கைஸ். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே டக்குன்னு போயிடுவோம். இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அதே ரிச்மேன் கிட்டே போனோம். ரிச்மேன் இப்போ நான் தான்டா ரிச்மேன், நீ போர் பண்ணுறான். சரி கொடுப்போம், என்னத்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். இன்னும் என்னத்தையும் கொடுத்துருக்கான், ரிலீக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். என்னது அது ரிலீக்கு? சிலுவையை கொடுத்து விட்ருக்காங்க கைஸ். அந்த சிலுவையை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம போய் போடணும் போல். அங்கே
வாங்க கைஸ் இந்த சிலுவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போய் போடணும் கைஸ். எங்கே அந்த பார்த்தீங்கன்னா சரி அங்கே போய்ட்டுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே இப்போ வந்துட்டோம் கைஸ். இங்கே தான் கைஸ் அந்த சிலுவை போடணும். இங்கே தான் கைஸ் சிலுவை போடணும். கடவுள் நம்மளுக்கு நல்ல கத்தியை கொடுப்பாருன்னு நினச்சிக்கிறேன். எங்கே அந்த சிலுவை போடுறது? இங்கே தான் கைஸ் போடணும் அந்த சிலுவையை. ஓகே டக்குன்னு அந்த சிலுவை எடுத்தீங்க ஃபிட் பண்ணி வேண்டியதான். ஓகே கேவில் திறந்துச்சு. என்ன உள்ளே எவனுமே ஸ்பான் ஆகலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸ்பான் ஆகிட்டானா கைஸ்? ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். உன்னை போய்ட்டு அடிக்க வேண்டியதான் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 3xல் போடுறேன் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங்காக போகும் இந்த வீடியோ. ஸோ நான் 3xல் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3x போடுறேன் கைஸ். ஓகே நான் டக்குன்னு முடிக்க வேண்டியதான் மிஸ் ஆகடா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகுது கைஸ். இவனை அடிச்சிட்டாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவன் தான் கைஸ் சபர் எக்ஸ்பர்ட்டு. இவனை அடித்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சபர் ஸ்வாடத்துக்கு கொடுத்துருவான். அடிப்போம் சீக்கிரமாக அடிக்க பார்ப்போம். ஓகே டக்குன்னு தாடா. நான் ஃபஸ்ட்டு இவனை அடித்தேன் கைஸ். என்ன தெரியுமா ஆயிடுச்சு? சைடில் வந்து அடித்தேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஹெல்த் ஏற்றிட்டு வந்துட்டான். அதனால நான் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் நீங்கள் சைட்லேருந்து அடிக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனை திருப்பி ஹெல்த் ஏற்றிட்டு வந்துடுறான். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்தே அடிங்க அவனை முடிஞ்ச அளவுக்கு. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு ஹெல்த்து குறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு இவன் பவரில் மட்டும் கொஞ்சம் டாச் பண்ணிட்டே இருங்க. டாச் பண்ணிட்டு லைட் பவர் யூஸ் ஏதாச்சும் ஒரு உங்கள் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணி அவனை அடிச்சுட்டே இருங்க கைஸ். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனை முடிக்கிறதுக்கு. அந்த ரெட் கலரில் இதை மட்டும் டாச் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கைஸ் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குது. அப்புறம் அவன் கிட்டே போயிடாதீங்க. கிட்டே போனால் அவன் ஸ்வாட் வச்சு சபர் ஸ்வாட் வச்சு முடிச்சு விட்ருவான். சரி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். கமான் ப்ரோ சாவு ப்ரோ. சீக்கிரமாக சாவு ப்ரோ. நான் ப்ரோ சபர் எக்ஸ்பர்ட்டு இவ்வளோ நாள் எழுதிட்டுருக்கேன். நான் எப்போனா அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பவுண்ட் கிடைக்கும் அடிக்க. ஓகே இப்போ நான் எப்போ வேணால் நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பி ஸ்பான் ஆகிடுவான். ஓகே சபர் எக்ஸ்பர்ட் சாக மாட்டான். எனக்கு ஆவாசின ஹெல்த் இருக்குது. ஆரஞ்சு லைனுக்கு வந்துடுச்சு. பேரேஜ் ஆஃப் லைட்டாக போடுவோமா? ஓகே சாக மாட்டானே கைஸ். எனக்கு ஹெல்த்து அதிகமாக இருக்குது கைஸ். 200னா லெவல் இத்தனைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 305 வச்சுருக்கேன். இன்னும் சாக மாட்டான். சாவுடா ப்ரோ. சாவு ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமாக சாவு ப்ரோ. என்ன கைஸ் சாக மாட்டான். அநியாயத்துக்கு பவராக இருக்கான். சாவு ப்ரோ. ஏன் ப்ரோ அப்பாடியோ செத்துட்டாங்க கைஸ். இது அங்கே சபர் ஸ்வாடு. இதுக்கு நாங்கள் அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்மா வில்லேஜுக்கு போகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குவெஸ்ட் அங்கே தான் போய் அட்டன் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஃப்ரோசன் வில்லேஜில் ஒன்று விட்டுட்டு வந்தோம்ல கைஸ். அது பேர் என்ன ஃப்ரோசன் வில்லேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் வந்தோம். அது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் மேக்மா வில்லேஜ்லேயே. இப்போ நான் போயிட்டு காசு சேர்த்துட்டு அதை வாங்குறேன் கைஸ். வாங்குறதை உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரம் போனேதான் மேக்மா வில்லேஜுக்கு. இங்கே செஸ்ட் இருக்குது வந்தோடனே. இங்கே என்னன்னா கார்பெட் மாதிரி இருக்குது. ஐயோ ஹெல்த்து குறையுது கைஸ். இந்த கார்பெட்டில் இறங்கினா ஹெல்த்து குறையுது. சரி சீக்கிரமாக இவன்கிட்ட போயிட்டு எவ்ரிடி டீச்சர் இங்கே தான் இருக்கான். இவன்கிட்ட போயிட்டு ஏதோ ஃப்ளாஷ் ஸ்டெப் இங்கே இருக்குது. இவன்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட காசு இல்லை. சீக்கிரமாக போயிட்டு நம்ம போய் காசு இவன்கிட்ட கொஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் லேர்ன் பண்ணிப்போம். ஓகே இது பவர் என்னன்னு வாங்க கைஸ் போய் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி ஃப்ளாஷ் ஸ்டெப் வேண்டு யாராச்சும் வாங்கடா. சரி ஃப்ளாஷ் ஸ்டெப் ஓகே கொடுத்துட்டு கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கிறேன் அவ்வளோதானே கைஸ். இப்போ நான் எங்கள்கிட்ட கூட கொஞ்சம் நேரம் டைம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அது ஒன்றும் இல்லை கைஸ் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கிறான். என்னோட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன கைஸ் சொல்கிறீங்க? வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் ஃப்ரம் ATG. பை கைஸ். பாய். மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். பாய் ஃப்ரம் ATG. பை கைஸ். பாய்.